ஸ்கூல் படிக்கும்போது வீக் டேஸ்ல லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, வழக்கமா அந்த நேரத்தில நம்ம ஸ்கூல்ல இருப்போம். இன்னைக்கு வீட்ல இருக்கோம் அப்படிங்கும்போது, என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்திருக்கு. இந்த நேரத்தில டிவில இந்த சீரியல் ஓடுமா நம்ம வீட்ல? அம்மா இந்த டைம்ல சமைச்சுட்டு இருப்பாங்களா? அம்மா இந்த டைம்ல தூங்குவாங்களா? இந்த டைம்ல வெளியில ரொம்ப அமைதியா இருக்கு. ரோட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாமே நம்ம வழக்கத்துக்கு மாறா இருக்கறனால, அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல குடுக்கும். இந்த கதைய படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. குமாரசாமியின் பகல் பொழுது. இது ஒரு சிறுகதை. பிரபஞ்சன் அவர்களோட சித்தன் போக்கு அந்த புத்தகத்துல தான் இந்த சிறுகதைய நான் படிச்சேன். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இன்றைய புத்தக அறிமுகம் பிரபஞ்சன் அவர்களோட 20 சிறுகதைகள் அடங்கிய இந்த ஒரு தொகுப்பு. சித்தன் போக்கு. பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள்லேருந்து அலசி ஆராய்ஞ்சு, இந்த ஒரு 20 சிறுகதைகள பெருமாள் முருகன் அவர்கள் தொகுத்து இந்த புத்தகத்த வழங்கியிருக்காங்க. இந்த தொகுப்புல பிரபஞ்சன் அவர்களுக்கும் ரொம்ப விருப்பமான சிறுகதைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு திருப்தி இருந்ததாக முன்னுரையில நான் வாசிச்சேன். இத படிக்கும்போதே எனக்கும் இதுல நெறைய சிறுகதைகள் வந்து புடிச்சிருந்தது. அதுல கூடுதலா பிடிச்சிருந்தது இந்த குமாரசாமியின் பகல் பொழுது. ஏன்னா, இது ரொம்ப அதிகபட்சமா இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, ஒரு சிறுகதையில வந்து இத்தன விஷயங்கள அடக்கி எழுதியிருக்காரே! அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, இதுல அந்த குமாரசாமிங்கிறவர் தான் மெயினான கேரக்டர். அவரு பாஸ்ட் லைஃப்ல நடந்த நிகழ்வு. அவருக்கு இப்போ ஒரு ரொட்டீன்ல என்ன போயிட்டுருக்குங்கிறது, அவரோட குடும்பம், அவங்க குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவரு என்ன முடிவு எடுக்குறாரு, ஒரு சிக்கல்லேருந்து என்ன முடிவு எடுக்குறாரு அப்படிங்கிறது, நெறைய விஷயம் இந்த கதையில வந்து இருக்கிறதாக எனக்கு பட்டுச்சு. அதேபோல பிரபஞ்சன் அவர்களோட எழுத்து நடை, நான் ஒரு சிலத இதுலேருந்து படிச்சு காட்டுறேன். உங்களுக்கே அது புரியும் கண்டிப்பா. இன்னும் நெறைய அவரோட எழுத்த படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சிறுகதை தொகுப்பு அமைஞ்சிருச்சு. எனக்கு பிரபஞ்சன் அவர்களோட பெயர் மட்டும் அறிமுகமாயிருந்தது. எங்கோ எப்படியோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்த ஒரு எதார்த்தமா ஒரு கடையில தான் நான் கண்டெடுத்தேன். அப்போ படிச்சு பார்க்கும்போது, சீரியஸ்லி இந்த மாதிரியும் சில நேரங்கள் நடக்கும். தேடி தேடி வாங்கி ஏமாந்து போறதும் உண்டு. இதுபோல எதார்த்தமா கையில கிடைச்சா அத நம்ம ரொம்ப ரசிச்சு படிக்கிறதும் உண்டு. இந்த கதை அந்த மாதிரி ரொம்ப நான் ரசிச்சு படிச்சேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய சிறுகதைகள் இதுல எனக்கு பிடிச்சிருந்தது. அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குமாரசாமியின் பகல் பொழுது. இவர் வந்து 9 to 5 ஜாப்ல இருக்கிறவரு. ஒரு ரொட்டீன்ல அவர் லைஃப் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு ரோபோட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவரோட ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு டெத் அவரு கூட வேலை பார்த்த ஒருத்தர் அடைக்கலசாமி அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால லீவ் விட்டுடுறாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ அடைக்கலசாமியோட வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. குமாரசாமி மட்டும் போகல. அவருக்கு பக்கத்துல தான் அவரு உட்கார்ந்திருப்பாரு. ஸோ குமாரசாமிக்கு அவரோட லைஃப் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஓடுது. அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறது. அவர் அவருக்காக வாழவே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா குமாரசாமிக்கு படுது. அவரு இவ்வளோ நாள் உழைச்சது எல்லாமே அவர் குடும்பத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நெறைய நிகழ்வுகள இதில சொல்லுவாங்க. அவரு அடைக்கலசாமிய பத்தி சொல்லுவாங்க. ஸோ குமாரசாமி வந்து அங்க போகல. நேரா வீட்டுக்கு தான் போகணும்னு நெனைக்கிறாரு. அப்போ 11 மணி போல அவரு ஆஃபீஸ்லேருந்து வெளியில வராரு. அப்பதான் அதிசயமா அந்த காட்சிகள பார்க்குறாரு. இந்த பகல் பொழுத நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்ல. பார்க்க தவறிட்டேன். ஏன்னா, எப்பயுமே நான் வந்து பஸ்ல வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவேன். ஆஃபீஸ்ல ஜன்னல் எல்லாமே மூடி இருக்கும். வெளியில என்ன ஆனாலும் உள்ள தெரியாது. சாயந்தரம் வேலை முடிஞ்சோன்னா அவரு கிளம்பி வீட்டுக்கு போயிருவாரு. ஸோ இப்படிதான் டெய்லியும் அவரோட ரொட்டீன் இருந்துட்டுருக்கு. திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாரி 11 மணிக்கு வெளியில போய் நின்னு பார்க்கும்போது, "ஓ! பகல்ல வந்து இப்படிதான் இருக்குமா இந்த இடம்?" அப்படிங்கிற மாரி ஆச்சரியமா பார்க்குறாரு. அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வழிநெடுக யோசிக்கிற விஷயங்கள இந்த சிறுகதையில படிப்போம். அப்பதான் அவரோட பாஸ்ட்ட பத்தி அவரு திங்க் பண்றாரு. அது ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி. அவருக்கு ஒரு பொண்ணு மேல ஒரு லவ் வருது. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து அந்த பொண்ண பஸ் ஸ்டாப்ல தான் சந்திப்பாரு. அடிக்கடி அதே பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இவர் நெறையா உதவி செய்வாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கைய நீட்டும். சரி பஸ் வந்துருச்சு வாங்க போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடும்போது, இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருவாரு. எப்பவும் ஒண்ணா அவங்க போறவங்க அன்னைக்கு மட்டும் அவர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இங்க வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பாரு. அத வந்து அந்த பிரேக்கப்ப இவரு எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. பஸ்ல அவன் ஏறுனதுக்கு அப்புறமா, சில்லறை கொடுக்க பர்ஸை எடுத்தான். ரூபாயை கொடுத்து மீதி சில்லறையை வாங்கி பர்ஸில் போடும்போது அந்த ஒற்றை மல்லிகையை கண்டார்.
ஒரு தடவை அந்த பொண்ணு தலையிலேருந்து உதிர்ற மல்லிப்பூவை எடுத்து இவர் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. அதை வந்து இப்போ காய்ந்து போய் அதை பார்க்குறாரு. சருகாக மடித்து ஆனால் வெகு பத்திரமாய் ஒரு அறைக்குள் இருந்தது அது. அத்துடன் பழைய பஸ் டிக்கெட்டுகளும் கிடந்தன. அவற்றை எடுத்து கீழே போட்டார். காலாவதியான டிக்கெட்டுகளை பைத்தியங்கள் தான் வைத்திருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த கடந்து போன நிகழ்வை நினச்சி பார்க்குறாரு. அப்போ அது ரொம்ப துக்கமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இப்போ நினைக்கும் போது அவருக்கு சிரிப்பு தான் வருது. அங்கிருந்து அவர் வந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவர் அந்த இடத்துலையும் ஒரு சைட் ஒர்க் மாதிரி பண்ணுறாரு. புத்தகங்களுக்கு வந்து பிழைகளை திருத்தி கொடுக்குற வேலையை அவர் அங்கே பண்ணுறாரு. அதனால அங்கே போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை வாங்குறதுக்காக போகிறாரு. அப்போ போகும்போது மறுபடியும் நிறைய சிந்தனைகள் வருது. அதில் இந்த அடைக்கலசாமி அவரோட பல விஷயங்கள், அவர் பேசின விஷயங்கள், அவர் சொன்னது, அவர் வாழ்க்கையில் நடந்தது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. இந்த ஒரு நாள் வந்து என்னோட ரொட்டீன்லேருந்து நான் பிரேக் பண்ணேன். இது எப்படி இருக்குது, இதை நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரோபோட் மாதிரி காலையில் வேலைக்கு போய் திரும்பி சாயந்தரம் வீட்டுக்கு வந்து இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு முடிவை எடுக்கிறாரு. அவர் எடுக்கிற முடிவை எல்லாராலையும் எடுக்க முடியாது. அது ஒவ்வொருத்தரோட சூழலை பொறுத்து தான். பட் அவர் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அவர் கையில் இன்னொரு ஜாப் இருக்குது. அவர் அந்த பிழை திருத்தம் பண்ணுறாரு இல்லையா, அது பண்ணி கொடுக்கறது மூலயமா அவருக்கு கம்மி வருமானம் வரும். இருந்தாலும் எனக்கு இது போதுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவரோட வேலையை விட்டுடலாம் அப்படின்ட்டு. இந்த கதை இப்படி தான் முடியுது. இந்த கதையிலேருந்து வந்து அவங்க வேலையை விடணும்னு சொல்ல வரல. அவர் குமாரசாமி வந்து அடைக்கலசாமியை பற்றி நினச்சி பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில் அவர் என்னத்தை கண்டுட்டாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இந்த பணத்துக்காக அவர் கஷ்டப்பட்டுட்டே இருந்தார். அவருக்காக அவர் எதுவுமே பண்ணிக்கல. அவரோட நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக எதுவுமே பண்ணிக்கல. நானும் இப்போ அதே மாதிரி ஆயிட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் மனசுக்குள்ளே வருது. சரி, என்னால் முடியும் இல்லையா, அந்த ஜாப் இல்லைனாலும் என்னால் இதை வச்சு என்னால் சமாளிச்சுக்க முடியும் என் குடும்பத்தை அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த முடிவை எடுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கதையில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இதை வாய் வார்த்தையாக ஒரு கதையாக சொல்கிறதன் மூலிமா முழு சாரத்தையும் உங்களால் வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் இதை படித்து பார்க்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இதுலேயே இன்னும் ஒரு சில கதைகள் கூட நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. குருதட்சிணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். இது எதை பற்றினா, குரு சிஷ்யன், அந்த சிஷ்யனுக்கு வந்து குரு சொல்லித்தர விஷயங்கள், அந்த சிஷ்யனை எப்படி அவர் தேர்ந்தெடுத்தார், அவனுக்கு வந்து ரசவாதம், அதுக்கப்புறம் சஞ்சீவினி, இந்த 2 வித்தைகளை வந்து சொல்லி கொடுக்கறது, இப்படி அந்த கதை இருக்கும். அது ரொம்ப மர்மமாக இருந்துச்சு. இந்த ரசவாதத்தை பற்றிலாம் நான் கடைசியாக ஆல்கெமிஸ்டில் படித்தேன்னு நினைக்கிறேன். இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து எப்போதும் முடிவிலே இன்பம், அது வந்து புதுமை பித்தன் அவர்களோட கதை, சிறுகதை தொகுப்பு, அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஸோ இது கொஞ்சம் புதிராக இருந்தது இந்த கதை. அடுத்ததாக பாதுகைன்ற ஒரு கதை. இது வந்து செருப்பு பற்றின ஒரு கதை. பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இருந்தபோது நடக்கிற மாதிரி இந்த கதை இருக்கும். ஸோ இதில் வந்து பொண்ணு தம்பி அப்படிங்கிறவர் தான் மெயினாக வருவார் இந்த கதையில். அப்போல்லாம் கோர்ட்டுக்கு போகும்போது வந்து நம்மெல்லாம் ஒரு மேலே ஒரு கோட்டும் கீழே வந்து வேட்டியை ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்படி தான் அவங்களோட ட்ரெஸ் கோட் இருக்கும். செருப்பு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே கோர்ட்டில் மற்ற வெள்ளைக்காரவங்க எல்லாரும் ஷூ போட்டிருப்பாங்க. அவருக்கு அந்த ஷூ போட்டுக்கணும்னு ஆசை வந்து அந்த ஷூவை வாங்கி போட்டுக்கிறாரு. அதை எடுத்தோன்னே இவர் எப்படி தெரியுமா டிஸ்கிரைப் பண்ணுவார், பார்த்துட்டு பல பலன்னு இருக்குது, நம்ம மூஞ்சியே அதில் தெரியுது, 2 பெருச்சாளி பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்தா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஷூவை போட்டுக்கிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற நீதிபதி ஒரு வெள்ளைக்காரர், அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் இதெல்லாம் போடக்கூடாது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அவமரியாதை பண்ணிடுறாரு. ஸோ இவருக்கு அது அந்த அவமானம் தாங்க முடியாமல் இவர் ஒரு புரட்சிகரமான விஷயம் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று எடுத்து வச்சு அவர் அந்த ஷூவே போட்டுட்டு திரும்பி ஒரு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இந்த கதை இருக்கும். இன்னொரு கதையும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குமாரசாமியின் பகல் பொழுதுக்கு அப்புறமா இந்த கதையை நான் ரொம்ப ரசித்து படித்தேன். அதை பற்றியும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட பேசணும். இன்னும் இதில் இருக்கிற கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கா? அடுத்த பாகத்தில் நம்ம சந்திப்போம். ஏன்னா இப்போதைக்கு இது போதும். இன்னும் 2-3 கதைகளை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது போல் இன்னும் நிறைய புத்தக அறிமுகங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகம் வாசிக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டடா. ஸ்டில் ஏன் இப்படி வளர்றேன்? இது எதை பற்றின கதைனா, ஐயோ எத்தனை நடவை இருக்கும் அந்த கதை. முடிஞ்சுதான் இல்லையா? வளராத ஓகேவா?